சிறுபான்மையினர் ஓட்டுகளை திமுக மட்டுமே அறுவடை செய்து வந்த நிலையில விஜய் அவர்களுடைய இன்றைய நிகழ்வு ஒரு கவனம் பெற்றிருக்கிறது. நிச்சயமா இது சிறுபான்மையினர் மத்தியிலான ஒரு ஓட்டு பிளவும் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த பைபிள் கதையை ஒரு சின்னதா நரேட் பண்றாரு. அந்த கதாபாத்திரத்தின் பேர் ஜோசப்பா இருக்கு. இதுல எதுவும் கோயின்சிடென்ஸ் இருக்குதா இல்லைன்னா இது தெரிஞ்சு பேசின ஒரு கதை தானா? நீங்க குறிப்பிட்டதை போல அந்த கேரக்டரோட பெயர் ஜோசப். விஜய் அவர்களுடைய இயற்பெயர் ஜோசப். ஜோசப் விஜய். பைபிள்ல இருக்கக்கூடிய முன்னுதாரணத்திலே ஒரு ஜோசப் முதல்வராக ஆகிறாரு. ஒரு இறை மகன், நான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கறத ஒன்று நிறுவ முயல்கிறார். பாருங்க, அவர் சொந்த சகோதரர்களே அவரை குழியில தள்ளிவிட்ட மாதிரி, அவரை கொலை செய்ய துடித்தது மாதிரி, நான் உங்க தமிழர்கள்ல ஒருவன், உங்கள ஒருவன், என்னை போய் கரூர் சம்பவத்துல சிக்க வைக்க பார்த்தாங்கன்னு கூட அவர் சொன்னாருன்னு நம்ம அர்த்தம் கற்பிக்கலாம். விஜயினுடைய ஒரு பெருங்கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையோ கவின் கொலையோ இதுக்கெல்லாம் விஜய் ரியாக்ட் பண்ணாரா பண்ணலையா எதுவுமே தெரியாது. அவங்க விஜய் எங்கேயாவது பேசினா அதை ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல அதை ஃபாலோ பண்ணுவாங்க. விஜயனுடைய அரசியல் வகையில பல விமர்சனங்கள் இருக்கு எனக்குலாம். விஜய் நிறைய பொதுமக்களை போய் சந்திக்கணும், நிறைய உரையாடல் பண்ணணும், உள்ளபடியே மக்கள் பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், 1000 விமர்சனங்களை முன்வைக்கலாம். பட் அதையெல்லாம் கடந்து பல சிறுபான்மையினர் ஓட்டை ஒருமுகமாக வைத்திருக்கக்கூடியவர்களால் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இந்த ஓட்டையை கிழக்குதான் அப்படிங்கிற உத்தரவாதத்தை உடைத்திருக்கிறார் விஜய். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவருடைய தாவேகா கட்சி சார்பா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அப்படின்றது நடந்திருக்குது. அண்ட் அதுல விஜய் பேசியதா இருக்கட்டும், இந்த சுற்றிய நிறைய பிரமுகர்கள் பேசியதா இருக்கட்டும், ஒரு விவாத பொருளாகவும் ஆகியிருக்குது. இது குறித்து இன்னைக்கு நம்ம சிறப்பு நேர்காணல்ல இணைஞ்சிருக்கிறது ஜேர்னலிஸ்ட் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரம்ஜானை தொடர்ந்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி, ஒரு ரிலீஜியஸ் நிகழ்ச்சியில விஜய் கலந்துருக்கிறாரு. விஜய் அவர் நடத்தவும் செஞ்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஒரு அரசியல் கட்சியாக பொதுவாக ஒரு அரசியல் கட்சியினுடைய பயணம் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம் தான். ஒரு அரசியல் கட்சியினுடைய பயணத்துல நீங்க அதுல இந்துக்கள் பண்டிகை வரும், கிறிஸ்தவர்கள் பண்டிகை வரும், இஸ்லாமியர்கள் பண்டிகை வரும். அந்த வகையில கிறிஸ்துமஸ் விழாவை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமே நடத்திருக்காங்க. இது தமிழக அரசியல்ல தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா அதிமுக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துவாங்க. இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி பாஜகவே நடத்துவாங்க. இப்தார் நோன்பு திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக போன்ற கட்சியை நடத்துவாங்க. சோ அந்த வகையில இது தேர்தலும் நெருங்குகிறது. தமிழக வெற்றி கழகமும் இதை ஒரு கிறிஸ்துமஸ் விழா என்கிற ஒரு பெயர்ல ஒரு விழா நடத்தியிருக்காங்க. அதுல நீங்க குறிப்பிட்டதை போல அந்த பேசிய விஷயங்கள் பலருக்கும் அந்த முதல்வர் கனவு, விஜய் அவர்களை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கக்கூடிய கனவு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த மத பிரியர்களுக்கு, அதாவது அந்த மதத்தை சேர்ந்த பெரியோர்களுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இது வெளிச்சம் போட்டு காட்டுது. நம்ம எல்லாரும் தொடர்ச்சியா ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோம். பாஜகவினுடைய வருகைக்கு பின்பு கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினர் ஓட்டுகளை அறுவடை செய்து வருது. அதற்கு அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம்னா, சிறுபான்மையினருக்கு அரணாக இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கேடயமாக பாஜகவை எதிர்துருவத்தில் நிறுத்தி திமுக ஓட்டர்வடை செய்துட்டு இருந்தாங்க. அது ஓட்டர்வடை அப்படின்னு நம்ம மலினப்படுத்தவும் நான் விரும்பல. அவர்கள் பாஜகவுக்கு எதிர்துருவத்துல உள்ளபடியே நின்றாங்க. அது தேர்தல் ரீதியாக மக்களுடைய வாக்கு சதவீதமாக இருந்தாலும் சரி, நீங்க அது ஜனநாயக அடிப்படையில ஆளுநருக்கு எதிரான யுத்தமாக அது நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, ரெண்டு வகையிலுமே அது நாடாளுமன்ற முழக்கமா இருந்தாலும் சரி, சட்டமன்ற கோரிக்கை முழக்கமாக இருந்தாலும் சரி, நீதித்துறை வழியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜனநாயகத்தினுடைய அந்த தூண்கள் மூலம் அந்த 4 தூண்கள், இன்னைக்கு நீதித்துறையா இருக்கலாம், பாராளுமன்றமா இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், ஏன் பத்திரிகை துறை வழியாகவும் சரி, இந்த 4 தூண்களின் வழியாகவும் களமாடினாங்க. அதனால அவர்கள் சிறுபான்மையினர் ஓட்டுக்களை கணிசமாக வைத்திருந்தாங்க. அந்த இடம் ஒரு வெற்றிடமாக இருந்தது. சிறுபான்மையினர் ஓட்டுக்களை திமுக மட்டுமே அறுவடை செய்து வந்த நிலையில விஜய் அவர்களுடைய இன்றைய நிகழ்வு ஒரு கவனம் பெற்றிருக்கிறது. நிச்சயமா இது சிறுபான்மையினர் மத்தியிலான ஒரு ஓட்டு பிளவும் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த கூட்டம் நமக்கு உணர்த்துது. இன்னொன்று, விஜய் அவர்கள் பைபிளில் இருந்து ஒரு கதையை எடுத்துட்டு வர்றாரு. ஒரு கதையை எடுத்துக்கிட்டு சொல்றாரு, நீங்க பைபிள்ல இந்த கதைகள் எல்லாம் நீங்களும் படிக்கணும், இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த வகையில இது சிறுபான்மையினர் ஓட்டுகளை இதுநாள் வரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருமுகமாக அறுவடை செய்து வந்தது. அதுல ஒரு சிக்கல் இருக்கும் அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். அந்த பைபிள் கதையை தான் பத்தி நான் அடுத்த கேள்வி இருக்க போகுது. என்ன அப்படின்னா, அந்த பைபிள் கதையை ஒரு சின்னதா நரேட் பண்றாரு. இது மாதிரி ஒரு சிறுவனை அவங்களோட சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கிணத்துல தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளியே தன்னை பிட்ரே பண்ண அவங்களோட சகோதரர்கள் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டுக்கே அரசனா மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை கொண்டு போறாரு. அது யாருடைய கதை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாரு. அது யாருடைய கதை அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்தின் பேர் ஜோசப்பா இருக்குது. இதுல எதுவும் கோயின்சிடென்ஸ் இருக்குதா இல்லைன்னா இது தெரிஞ்சு பேசின ஒரு கதை தானா? நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது?
இல்ல அதாவது ஒரு வகையில இது நடப்பெறுவது ஒரு கிறிஸ்துமஸ் விழா. அந்த கிறிஸ்துமஸ் விழால அந்த பைபிள் என்பது கிறிஸ்தவர்களுடைய புனிதமான நூல். எப்படி இந்துக்களுக்கு பகவத்கீதையோ, எப்படி இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமா திருக்குரான் இருக்கிறதோ, அது போன்று கிறிஸ்தவர்களுடைய புனித நூலாக இருக்கிறது பைபிள். இதே விஜய் அவர்கள் தமிழன் ஒரு படம் நடித்தார். அந்த தமிழன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் வைத்திருப்பார். இந்துக்கள் பகவத்கீதை படிக்கிறீங்களோ இல்லையோ, கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கிறீங்களோ இல்லையோ, இஸ்லாமியர்கள் திருக்குரான் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு இந்தியரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கணும் அப்படின்னு வசனம் வைத்திருப்பார். பட் இந்த இடத்துல நம்ம என்னன்னா, பைபிள் இன்னைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் விழா. கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் முன்னுதாரணமாக எடுக்கக்கூடிய கதையும், அந்த கதையினுடைய நாயகனும் ஜோசப்பா இருக்கார். அங்க விளைவு ஒன்றுதான். அந்த ஜோசப் ஆட்சியாளனா வந்துட்டார். அப்ப இது என்னன்னா, நான் இறை மகனின் ஒரு ஆசீர்வாதம் பெற்றவர் நிலைநிறுத்த முயல்கிறார். யாருக்கிட்ட? கிறிஸ்தவ சிறுபான்மையினர் கிட்ட நிலைநிறுத்த முயல்கிறார். பைபிள் காலத்துல உங்களுக்கு ஒரு ஜோசப் இருந்தாரு. அந்த ஜோசப்பை ரொம்ப உதாசீனப்படுத்தி அவருடைய சகோதரர்கள் எல்லாம் ஒரு குண்டுக்குள்ள தள்ளி விட்டாங்க. அந்த பைபிள் கதையை நான் விஜய் அவர்கள் சொன்ன உடனே எடுத்து நான் இன்னைக்கு படித்தேன். கிறிஸ்தவ நண்பர்களுக்கு எல்லாம் போன் செய்து அந்த பைபிள்ல அந்த பக்கங்களை எடுத்து அனுப்புங்கன்னு ஒரு நண்பர் வழக்கறிஞர் பிரவீன்கிறவர் எனக்கு அனுப்பிவிட்டார். உடனே அந்த கதையை எடுத்து படித்தேன். அவர் ஒரு குழிக்குள்ள போகின்ற வழியில அவரை தள்ளி விட்டுட்டு போறாங்க. யாராவது ஒரு அடிமையாட்டி அவரை அழைச்சிட்டு போயிருவாங்க. எதுக்கு நம்ம கூட பிறந்தவனை கொள்ளணும், இந்த குழிக்குள்ள போட்டுருவோன்னு போடுறாங்க. அப்படி அடிமையாக சென்றவர் ஒரு காலகட்டத்துல ஒரு ராஜ்யத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மன்னர் ஆகிறாரு. அந்த தம்பிகள் அவர்கிட்ட போய் உதவி கேட்டு போறாங்க. அந்த சகோதரர்கள் அவர்கிட்ட போய் உதவி கேட்டு போறாங்க. அப்படிலாம் அந்த பைபிளுடைய கதை விரியுது. நீங்க குறிப்பிட்டதை போல அந்த கேரக்டரோட பெயர் ஜோசப். விஜய் அவர்களுடைய இயற்பெயர் ஜோசப் விஜய். நீங்க ஹெச்ராஜா போன்றவர்கள் அந்த மெர்சல் பிரச்சனையிலேயே குறிப்பிட்டாங்க. ஜோசப் விஜய்னு பெயரே குறிப்பிட்டாங்க. விஜய் அவர்கள் அந்த நேரத்துல வெளியிட்ட அறிக்கையிலையும் ஜோசப் விஜய்னே வெளியிட்டு இருந்தார். அப்ப இதன் மூலமா அவர் நிலைநிறுவ முயல்வது, சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு 12% ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சேர்த்து சொல்றேன். கணிசமான அளவுக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்கு தென் மாவட்டங்கள்ல, ரொம்ப குறிப்பா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாதிரியான மாவட்டங்கள்ல. அப்ப நீங்க பைபிள்ல இருக்கக்கூடிய முன்னுதாரணத்திலே ஒரு ஜோசப் முதல்வராக ஆகிறாரு, அதாவது ராஜா ஆகிறாரு, அதிபர் ஆகிறாரு. அது என்ன வேணுமானு நீங்க நினைத்துக் கொள்ளலாம். அப்ப அன்னைக்கு தன்னை ஒரு இறை மகன், நான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கறத ஒன்று நிறுவ முயல்கிறார். அது ஒரு வகையில அந்த தரப்பினர் மத்தியில, கிறிஸ்தவர்கள் மத்தியில விஜய்க்கான ஒரு கைதட்டல்களை வாங்கி தரக்கூடிய ஒரு உரையாடலா தான் நான் பாக்குறேன். மற்றபடி இதுல அவர் அது யார சொல்றேன்னு தெரியுங்கிறத அவரைத்தான் சொல்றார். நம்ம அந்த மாதிரியான ஒரு நபர் தாங்கிறார். இதை அவர் திமுகவை கொச்சைப்படுத்தினாரா? ஒருவேளை இப்படி கூட நினைக்கலாம், குழிக்குள்ள சொந்த சகோதரர்களே தள்ளி விட்டாங்க, என் மேல கரூர் சம்பவத்தின் பலியெல்லாம் தூக்கி போட்டாங்க அப்படின்னு புரியலாம். நம்ம ஒரு செய்தி ஒன்றுதான், பல கோணங்கள்ல அலசுறதா இருந்தா பாருங்க, அவர் சொந்த சகோதரர்களே அவரை குழியில தள்ளி விட்ட மாதிரி, அவரை கொலை செய்ய துடித்தது மாதிரி, நான் உங்க தமிழர்கள்ல ஒருவன், உங்கள ஒருவன், என்னை போய் கரூர் சம்பவத்துல சிக்க வைக்க பார்த்தாங்கன்னு கூட அவர் சொன்னாருன்னு நம்ம அர்த்தம் கற்பிக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் ஒரு 7 நிமிடம் 8 நிமிடம் உரைக்குள்ள ஒரு முதிர்ச்சியான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து ஜெயலலிதா பாணி இது. நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்கன்னா அங்க இருக்கக்கூடியவர்களை ஈர்க்கிற விதமா ஒரு குட்டி குட்டி கதைகள் சொல்றதுங்கிறது விஜய் ஜெயலலிதாவுடைய பாணி. ஏற்கனவே அதிமுகவோட நகல் போன்று இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஜெயலலிதா பாணியில் குட்டி கதை சொல்வதையும் வழக்கமா வச்சிருக்காரு. நீங்க அவங்க ஜெயலலிதா அவர்கள் நிறைய கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல கலந்து கொள்வாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல அருமனைங்கிற கிறிஸ்துமஸ் விழாலாம் வந்திருப்பாங்க. அப்பெல்லாம் குட்டி கதைகள் சொல்லுவாங்க. அதே போன்று விஜய் ஒரு கதையை எடுத்திருக்கிறார். பட் இயல்பிலேயே அந்த கதையினுடைய நாயகனும் கதாநாயகனாக இருந்த அரசியலுக்கு வந்திருக்க ஒரு பெயரும் ஒன்றாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸாவும் அவருக்கு அமைந்திருக்கிறது இன்றைய உரை. இது மாதிரி சமூக நல்லிணக்கம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்துமஸ், ரம்ஜான், பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் எல்லாம் நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு அவர் குறிப்பிடுறாரு. இப்படி சமூக நல்லிணக்கம் பத்தி பேசிய விஜய் அண்மையில் நடந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல கடைசி வரைக்கும் எந்த ஒரு ஒப்பீனியும் சொல்லாம இருக்கிறத பற்றிய எதனால அப்படி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி கருத்து இருக்காரு. இல்ல அதையே நான் என்ன பாக்குறேன்னா, இதை நான் சொன்னா விஜய் நம்ம ஆதரிப்பது போன்ற ஒரு தோற்றம் கூட எனக்கு வந்துரும். பட் அது என்னன்னா, விஜய் அதுல ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதே சமூக நல்லிணக்கம் தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க திமுகவோ, அண்ணா திமுகவோ, ஒரு பாஜகவோ, காங்கிரஸோ அதுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்னா அவங்களோட கட்சியினருக்கான செய்தி தான் அது. பட் விஜய் இன்னுமே சொல்றேன், அவர் ஒரு அரசியல் மயமே ஆகல. அது ஒரு அரசியல் கட்சியாகவோ அரசியல் மயமாவோ பார்க்கல. விஜய் என்பது ஒரு முகம். அந்த முகத்திற்கு பல ஆயிரம் இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. அவர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல போய் அது உணர்ச்சி ததும்பா இன்னொரு பிரிவை அவரை விட்டு வெளியேற்றி விடும் என்கிற அச்சம் அவருக்கு இருக்கு. பட் ஒரு அரசியல்வாதி அப்படி இருக்கக்கூடாது. நான் அதான் சொல்றேன், அரசியல்வாதியை பொறுத்தவரை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். அது நல்லதா கெட்டதா, யார் பக்கம். இப்ப நீங்க கவின் கொலை விவகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. தென் மாவட்டத்தை உழுக்கின ஒரு பிரச்சனை அது கவின் ஆணவ படுகொலை. அந்த ஆணவ படுகொலை பத்தி விஜய் தரப்பு ரியாக்டே பண்ணாது. காரணம் என்ன, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணோம்னா பட்டியல் சமூக ஓட்டு நமக்கு வரும். ரியாக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அந்த எதிராக இருக்கக்கூடிய சமூகங்கள்லாம் நமக்கு எதிராயிருமோ ஒரு அச்சப்படுகிறார். திருப்பரங்குன்ற விவகாரம், சிறுபான்மையினர் பக்கம் நிக்கிறோமா, பெரும்பான்மையினர் பக்கம் நிக்கிறோமா, நம்ம ஒண்ணுமே சொல்லாம சும்மா நின்றுவோம். வேணா டிபேட் சேனல்ல சுவாமிநாதன் பேசுகிற போது கேட்பாங்க,
டிவி ஷோஸ்ல ஒரு 10 பேர் கிட்ட ஒரு 10 பேர் கேட்டுக்குவாங்க. பட் அது அந்த மட்டத்துல தானே இருக்கும். விஜய் ஃபேன்ஸுக்கு நான் உண்மையிலே சொல்றேங்க, விஜயினுடைய ஒரு பெருங்கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையோ, கவின் கொலையோ, இதுக்கெல்லாம் விஜய் ரியாக்ட் பண்ணாரா பண்ணலையா எதுவுமே தெரியாது. அவங்க விஜய் எங்கேயாவது பேசினா அதை ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல அதை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ட்விட் போட்டு சந்தோஷப்பட்டுக்குவாங்க. பட் இது அரசியல் மயமா பாத்தீங்கன்னா இது பெரிய பின்னடைவு. ஆனா என்னன்னா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொன்னா இதுக்கு எதிராக நமக்கு எதிராக வந்துரும், இதை நமக்கு எதிராக கொஞ்சம் பேர் திரும்பிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஒரு அண்மையில இவர் குறிப்பிட்டதை போலதான் கேபி முனுசாமி ஒரு மேடையில பேசுகிற பொழுது ஒரு கலப்பட கட்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை பிரயோகிச்சிருந்தார். கிருஷ்ணகிரியில தேன்கனி கோட்டைன்னு நினைக்கிறாங்க, பேசுகிற பொழுது சொன்னது கலப்படம் தான். அது பல கட்சிகள்ல இருந்து கொள்கைகள் எடுத்து, ஏன்னா நீங்க அப்படி இருக்கிறப்ப அந்த கலப்படத்துல இருந்துதான் அவர் தன் கட்சியை ப்ரமோட் பண்ணி கொண்டு போறாரு, அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போறாரு. சோ அது கலப்படங்கிறத நீங்க ஆய்வு பண்ணாதான் தெரியும். இங்க ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா விஜய்க்கு. நீங்க ஒரு கலப்பட கட்சி இருந்துட்டு போட்டு கலப்படம் தான். பட் அந்த கலப்படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போகணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடியவங்களே இல்லையே. அவர் ஒரு தனிக்காட்டு ராஜாவை பயணிச்சுட்டு இருக்காருல்ல, அந்த ஜெனரேஷன் நான் சொல்றது மக்களுக்கு இல்ல, அந்த ஜென்சி தலைமுறைகிட்ட. சோ அவர் ரியாக்ட் பண்ணாதது ஒரு ஊடகவியலாளராக பெருந்தவர். பட் அவர் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது அரசியல் ரீதியாக அவருடைய தவறு இல்ல, அது பிழையே இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த நிகழ்ச்சியில நவாப் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. என்னன்னா, தமிழ்நாடு ரொம்ப ஒரு ஒற்றுமையான ஒரு மாநிலமா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் 2-3 விஷயத்த பேசுறாரு. என்னன்னா, பெண்களுக்கு இங்க சேஃப்டி இருக்குது அப்படின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலையுமே விஜய் அவர்கள் பேசுறது என்னன்னா, இங்க பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறாரு. இங்கே ஒரு முரணான ஒரு பேச்சு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி எக்கனாமிலையுமே செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த கண்ட்ரில அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே நவாப் குறிப்பிடுறாரு. இந்த ஒரு முரணை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, விஜய் அவர்களுடைய அந்த நிகழ்வுல நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மேடையோ, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மேடையோ, அவர்களை துதிபாடுகிற ஒரு தன்மை தான் மிதமிஞ்சிருக்கும். இங்கேயும் நிறைய பேர் துதிபாடுனாங்க. நீங்க கேட்டதை போல இந்த நவாப் போன்றவர்கள் ஒரு திறந்த மனதோடு பேசுறாங்க. பட் இது எல்லாத்தையுமே அந்த கட்சியினர் இப்பதான் உணர்வாங்க. ஒரு பொது மேடையில ஒரு பொது நிகழ்வுல கலந்து கொள்கிறப்ப தனிநபர் துதிபாடல் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு இவரை வைத்துக்கொண்டே, விஜய் போன்றவர்களை வைத்துக்கொண்டே பேசுவது அப்படிங்கிறது விஜய்க்கு உள்ளபடியே பின்னடைவு. நீங்க திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவர் தொடர்ச்சியா பேசுறாருல, ஒவ்வொரு நிகழ்வுலயும் பேசுறாரு. அவங்க கட்சி நடத்துற ஒரு விழால பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு பேசுறது இனி அடுத்த முறை அவரை நிகழ்ச்சிக்கு வேண்டுமானாலும் அழைக்காம இருப்பாங்க. அவ்வளவுதான் முடியும். விஜயால் அவ்வளவுதான் பண்ண முடியும். நீங்க இப்ப இவர் இப்படி பேசிட்டாருங்க, அது தவறு என்று கூட விஜய்க்கே தெரியாது. கூட இருக்கிற அந்த வியூக வகுப்பாளர்கள் தான் சொல்லுவாங்க, அண்ணே உங்களை வச்சுக்கிட்டே இப்படி பேசிட்டாங்கன்னே அப்படின்னு வேணா சொல்லுவாங்க. பட் இது அந்த கட்சியினுடைய பின்னடைவுன்னு சொல்லிட முடியாது. இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மைக்கான ஒரு மேடை தயாரிப்பு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி இதுல அவரை வைத்துக்கொண்டே, விஜயை வைத்துக்கொண்டே பாராட்டுவது அப்படிங்கிறது ஒரு ஒரு தமிழக அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது உண்மையிலே கேள்விக்குறியாக தான் இருக்கு. இன்னைக்கு அது ஒரு நான் குறிப்பிடுவது பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது நிறைய ஸ்கீம் செஞ்சிருக்காங்க. மகளிர் கொடுக்குற 1000 ரூபாயா இருக்கலாம், விடியல் பயணமா இருக்கலாம், கல்லூரிக்கு போற புதுமை பெண் திட்டமா இருக்கலாம். இது எதுவுமே இல்லை. நானோ இன்னொரு பகுதியை சேர்ந்தவரோ பெண் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதா விஷயமே இல்லை. பொது சமூகத்துல நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பாங்க. இப்ப நான் இருக்கேன், என்னோட இந்த முகம் தான் உங்களுக்கு தெரியுது. நான் உண்மையிலே ஒரு அயோக்கியனா இருந்தேன்னா அது என்னைக்கா நான் மாட்டும் போதுதான் தெரியும். இன்னைக்கு எத்தனை பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க, இவ்வளவு பெரிய கொடூரனா இருந்திருக்கானு பின்னாடியே தெரியும். நம்மளா பொது சமூகத்துல ஒருவர், பல ஆயிரம் பேர்ல பல 100 கோடிகள்ல ஒருத்தர். கடந்த 6 மாதங்கள்ல மட்டும் 3 மாதங்கள்ல மட்டும் பாலியல் வன்புறவு குற்றங்களுக்காக 3 காவலர்கள் பணியிழந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் வரலாறு. திருவண்ணாமலையில 2 போலீஸ்காரங்க, திண்டிவனத்துல பள்ளிக்கூட மாணவிக்கு லெப்ட் கொடுத்த ஒரு போலீஸ்காரர். பட் இந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்புல காவல்துறையில் இருப்பவர்களே குற்றம் செய்கின்ற அளவுக்கு சீரழிந்திருக்கு. சோ அது விஜயோட பாயிண்ட் கரெக்ட் தான். பட் அவரை வைத்துக்கொண்டே மற்றவர்கள் இப்படி பேசுகிற பொழுதும் விஜய் சிரிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் அவருடைய பலவீனம் அப்படின்னு. ஓகே, கடைசியா சில கேள்விகள் மட்டும் கேட்டுறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி இப்போ ரம்ஜான், இப்போ கிறிஸ்துமஸ் அப்படின்னு போது இந்த சிறுபான்மையினரோட வாக்கு அதிமுகவை தாண்டி இப்போ விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் பிரிச்செடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? சிறுபான்மையினர் ஓட்டை அதிமுக முற்றாக இழந்து விட்டார்கள். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தா அதிமுகவில் இருக்கிற அந்த நிர்வாகிகளை தவிர, சிறுபான்மை பிரிவு நிர்வாகிகளை தவிர, அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். பாஜகவோடு அவர்கள் கைகோர்த்து விட்டு விலகி நின்று தேர்தலை சந்திச்சாங்கல்ல 2024 பாராளுமன்ற தேர்தல், SDPI கட்சியோட கைகோர்த்துருந்தாங்க. வெள்ளும் ஜனநாயக மாநாடுன்னு மதுரையில் நடந்த மாநாட்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்களே போய் கலந்துகிட்டாரு. அப்படி கலந்து கொள்கிறப்ப இனிமேல் தற்காலிகம் மட்டுமில்ல நிரந்தரமா எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு அவரே பேசியிருந்தார். உடனடியா ஸ்டாண்ட் மாறுறாரு. சோ சிறுபான்மையினர் மத்தியில ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு நம்பிக்கை இழந்திருந்தது. பட் சிறுபான்மையினர் அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் இது நாள் வரை இருந்துதான் வருது, அதுல சந்தேகம் இல்லை. பட் விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வர்றதுனால
சிறுபான்மையினர் ஓட்டு உள்ளபடியே நேர் பாதியாக விஜயால் கணிசமாக உடைக்க முடியும். நீங்க நான் சொல்ற நேர் பாதி என்பது, இந்த பாருங்க எங்க ஊர்ல ஃபாதர் இருக்காருங்க, இன்னும் ஒரு திமுக தான் சொல்றாரு, அல்லது எங்க ஊர்ல ஒரு பாஸ்டர் இப்படிதான் சொல்றாருன்னா அது இல்ல. நீங்க 18 வயதுல இருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு ஜென்சி தலைமுறை இருக்காங்கல்ல, அதுல இந்துவா இருக்கிறவங்க பாஜகவை புறந்தல்றாங்க, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களா இருக்கிறவங்க திமுகவை புறந்தல்றாங்க. அந்த ஜெனரேஷன் கேப் சொல்றேன் நான். அடுத்த தலைமுறை இளைஞர்கள் உள்ளபடியே விஜயனுடைய அரசியல் வருகையில ஒரே ஒரு நல்லது இருக்கு ப்ரோ. விஜயனுடைய அரசியல் வருகையில பல விமர்சனங்கள் இருக்கு எனக்குலாம். விஜய் வந்து நிறைய பொதுமக்களை போய் சந்திக்கணும், நிறைய உரையாடல் பண்ணணும், உள்ளபடியே மக்கள் பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், 1000 விமர்சனங்களை முன்வைக்கலாம். எனக்கு நிறைய முரண்கள் இருக்கு, அவர்கள் பேசுவதற்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கு. பட் அதையெல்லாம் கடந்து பாஜகவால் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அல்லது சிறுபான்மையினர் ஓட்டை ஒருமுகமாக வைத்திருக்கக்கூடியவர்களால் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இந்த ஓட்டு எங்களுக்குதான் அப்படிங்கிற உத்தரவாதத்தை உடைத்திருக்கிறார் விஜய். அந்த வகையில வந்து இது ஒரு ஜென்சி தலைமுறை கிட்ட ஒரு மதம் கடந்து ஜாதி கட்சிகள் இருக்கும் ப்ரோ. ஒரு ஜாதி கட்சி இருக்கும், அது ஏதோ ஒரு கட்சி புதிதாக உருவாகும். நாளைக்கு எங்க ஊர்லயே ஒரு சின்ன சாதாரணமா ஒரு 40,000 ஓட்டை திரட்டிக்கிட்டு நம்ம 4 முனை போட்டி நம்ம ஒரு ஜாதி கட்சியை வச்சிருவோம். 4 முனை போட்டு நம்ம ஜாதிகாரம் பூரா நமக்கு ஓட்டு போட்டா போதுன்னு ஒருத்தர் புறப்பட்டு வந்தாருன்னா அங்கேயும் அந்த இடத்துலயும் விஜய்க்கு தான் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்க. அப்ப இது ஒரு வகையில ஜாதிக்கு மதங்களுக்கு ஒருவேளை உள்ளபடியே பாத்தீங்கன்னா ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜெனரேஷன் உள்ளபடியே விஜய் நம்ம உள்வாங்கணும், களத்தை உள்வாங்கணும், மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கணும். அப்படி வாங்கினா அது வந்து வர மக்களுக்கானது, அப்படி இல்லையா அது மக்களுக்கான சாபமா முடியும் அப்படின்னு தான். ஓகே, கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். சிறுபான்மையினர் வாக்கு வர்றது ஓகே, இஸ்லாமிய தலைவர்களோ இல்ல இஸ்லாமிய கட்சியை சேர்ந்த யாரோ விஜயோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இது மூலமா? இல்ல, இஸ்லாமியர்கள் தலைவர்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் அதுபோல ஜவாஹிருல்லா போன்றவர்கள் நெருக்கமா இருக்காங்க. எஸ்டிபிஐக்கு போக்கிடம் இல்ல. நீங்க எஸ்டிபிஐ கட்சியை வந்து நம்ம திருநெல்வேலியில நெல்லை முபாரக் கொஞ்சம் வலுவான நபர் போட பாராளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல்ல கூட போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுச்சு எஸ்டிபிஐ கட்சிக்கு. நீங்க எஸ்டிபிஐ பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கோ மனிதநேய மக்கள் கட்சியோ உள்ள வர விடாம ஒரு கேட் வச்சிருக்காங்க திமுக. எத்தனை சிறுபான்மையின கட்சிகளுக்கு இறந்துருவாங்க. அப்ப அவர்களால் அதிமுக பக்கம் நகர முடியாது, ஏன்னா அந்த அணியில ஏற்கனவே பாஜக இருக்கு. போன பார்லிமெண்ட் தேர்தல் அவர்களோடு இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பா இருக்கும். சிறுபான்மையினர் கட்சிகள்ல வந்து அந்த மாதிரியான எஸ்டிபிஐ கட்சியெல்லாம் எனக்கு தெரிந்து விஜயோடு தேர்தல் நெருக்கத்துல கைகோர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழ் அன்சாரி எல்லாம் திமுகவோடு கொஞ்சம் ஸ்மூத்தா இப்ப போயிட்டு இருக்காரு. அங்கெல்லாம் கூட்டணியில் ஏதாவது இடம் கிடைக்காம சிக்கல்கள் எழுகிற பட்சத்துல சிறுபான்மையினர் கட்சிகளும் அமைப்புகளும் விஜய் அவர்களுடைய பின்னால் தருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஒரே ஒரு சின்ன தரவு மட்டும் சொன்னேன். கிறிஸ்துமஸ் விழால ரொம்ப ரொம்ப முக்கியமான கிறிஸ்தவர்கள் நிரம்ப இருக்கக்கூடிய மாவட்டம் தமிழ்நாட்டிலே 50% கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய அருமனைங்கிற பகுதியில் நடக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் விழா ரொம்ப பிரசித்தி பெற்றது. நாளைக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கிறிஸ்துமஸ் விழால விஜய் ஜெயலலிதா வந்திருக்காங்க, வைகோ வந்திருக்காரு, திருமாவளவன் வந்திருக்காரு, மு க ஸ்டாலின் வந்திருக்காரு, துணை முதல்வராக இருக்கும்போதே வந்திருக்காரு, கடந்த காலங்களில் உதயநிதி ஸ்டாலினே வந்திருக்காரு. இந்த முறை அவங்க சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாக்குறேன், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் அந்த பட்டியல் போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில. அப்ப ஏதோ ஒன்று நடக்குது சிறுபான்மையினர் குழுக்கள்ல. இதனால் வரை இருந்த ஒருமுகமான ஓட்டு எதிரால் அந்த சிறுபான்மையினர்ல மட்டும் சொல்லல, ஏன்னா அப்படி சொல்றதன் மூலமா நம்ம ஒரு தரப்பை சொல்ற மாதிரி ஆயிரும். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு இந்துக்களுடைய ஓட்டுகளும் கூட அந்த ஜெனரேஷன்ல அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையில விஜய் நோக்கி திரும்புது. இது வந்து என்னுடைய பார்வையில ஒண்ணுதான், சிறுபான்மையோ பெரும்பான்மையோ ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று. ஆனா அந்த தலைவருக்கு முதல்ல கொள்கை தெளிவு வேணும், அரசியல் சித்தாந்தம் வேணும், நம்ம அடுத்த தலைமுறைகிட்ட என்ன உரையாடணும்னு வேணும், வேலை வாய்ப்புக்கு என்ன செய்ய போறோம்னு வேணும், இளைஞர்களை எப்படி மேம்படுத்த போறோம்னு வேணும். அந்த தெளிவு இருந்தால் உள்ளபடியே இது வந்து அடுத்த ஜெனரேஷன் மக்கள் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட, முதல் தலைமுறை வாக்காளர்கள் கிட்ட ஒரு குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார் அப்படின்னு தான் பாக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.